நாகை மாவட்டம் செருதூர் மீனவ கிராமத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகளில் மீன்பிடிக்கச் சென்ற மீனவர்களில் 4 பேர் திடீரென மாயமாகினர். நடுக்கடலில் தத்தளித்த மீனவர்களை மீட்ட இந்திய கடலோர காவல்படையினர் பின்னர் அவர்களது உறவினர்களிடம் பத்திரமாக ஒப்படைத்தனர். கடலூரில் மீன்பிடி துறைமுக முகத்துவாரத்தை தூர்வார கோரி 3வது நாளாக மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். தங்களது வேலை நிறுத்தத்தால் நாள் ஒன்றுக்கு 1 கோடி ரூபாய் அளவிற்கு நஷ்டம் ஏற்படும் என கூறும் மீனவர்கள் தங்களது போராட்டம் தொடரும் என எச்சரித்துள்ளனர். மத்திய மாநில அரசுகள் விவசாயிகள் மீது கடன் சுமையை சுமத்துவதாக கூறி தஞ்சையில் விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடன் சுமை அதிகரிப்பால் விவசாயிகளை அரசுகள் தற்கொலைக்கு தூண்டுவதாக கூறி தலையில் செங்கலை வைத்து நூதன போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர். திருவண்ணாமலையில் தனியார் நிதி நிறுவனம் ஒன்று முதலீட்டாளர்களுக்கு சேர வேண்டிய 8 கோடி ரூபாயை திருப்பி வழங்கவில்லை என கூறி நிதி நிறுவனத்தை முதலீட்டாளர்கள் முற்றுகையிட்டனர். முதிர்வு தொகை திருப்பி வழங்கப்படும் என நிதி நிறுவனத்தைச் சேர்ந்தவர்கள் உறுதியளித்ததை அடுத்து முதலீட்டாளர்கள் கலைந்து சென்றனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே சிதம்பரத்தைச் சேர்ந்த பெண் ஒருவர் தீக்குளித்து தற்கொலைக்கு முயன்றார். தமது மகனை விசாரணைக்கு போலீசார் அழைத்துச் சென்றதால் மன உளைச்சலுக்கு ஆளானதால் இவர் தற்கொலைக்கு முயன்றதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கும்பகோணம் அருகே அணைக்கரை பகுதியில் இறைச்சி கடைக்கு கொண்டு செல்லப்பட்ட 17 மாட்டுக்கன்றுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 2 பேரை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருப்பூரில் 12வது புத்தக திருவிழா கோலாகலமாக தொடங்கியுள்ளது. சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட தலைப்புகளிலான புத்தகங்கள் இங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இந்த புத்தக கண்காட்சியை பார்வையிட ஏராளமானோர் வருகை தந்தனர். பிப்ரவரி 8ஆம் தேதி வரை இந்த புத்தக கண்காட்சி நடைபெறும். புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்கள் விரைவில் முழுமையாக நிரப்பப்படும் என அம்மாநில முதலமைச்சர் என்.ஆர். ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அரசு சார்பிலான மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பேசிய போது அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். கடலூர் மாவட்டம் அரிசி பெரியாங்குப்பத்தில் உள்ள சக்கரத்தாழ்வார் கோவிலில் வேப்ப மரத்திற்கும் அரச மரத்திற்கும் திருமணம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் நினைத்த காரியம் கைகூடும் என்றும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பதும் இப்பகுதி மக்களின் நம்பிக்கையாகும். எனவே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து மரத்திற்கு தாலி கட்டி வழிபாடு செய்தனர். விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் தீப பூஜையும் விளக்கு பூஜையும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.